அம்மாவ வேண்டிக்கோங்க. அவங்களால இந்த கஷ்டத்துலேருந்து மீட்டெடுக்க முடியும். குலதெய்வத்தால உங்களுக்கு மீட்டெடுக்க முடியும். கவலைப்படாதீங்க. அம்மா எனக்கு உங்களை பார்த்தா வராகி ஆ நாகாத்து அம்மாவா தெரியுது. ஆமாம்மா நேத்திக்கு தை வெள்ளிக்கிழமை இல்லம்மா, நான் தான் சொன்னேனே நேத்திக்கு ஒரு 9:30, 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தேன். டெய்லி 2:30 மணி, 3 மணிக்கு தூங்குறேன். திருப்பி 4:30, 5 மணிக்கு டிஸ்டர்பன்ஸு. யாருக்கா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லன்னு எழுந்துர்றோம். அந்த மாரிலாம் போயிட்டுருக்கு. அப்போ நான் வந்து தூக்கன்றதே கிடையாது. இதே மாரி அம்மா நான் நேத்திக்கு தை வெள்ளிக்கிழமை ரொம்ப நேரம் பொறுத்து 8:30 மணிக்கு மேல தோணி, கீழ வேப்ப மரத்துக்கு விளக்கேத்தும் பொழுது, நான் ஒரு எங்க வீட்டு பக்கத்துல இருக்க நாகாத்தம்மன் கோயில போய் தரிசிச்சுட்டு வந்தேன். வேற ஒரு மகள வந்து செய்வினையிலேருந்து மீட்டு குடுத்தேன். அப்பவே அவ கணவன், மனைவி வேற ஒரு ப்ராப்ளம்ன்னும்போது, அப்பயே நாகதோஷம் ரிமூவ் பண்ணும்போது சொன்னேன்ல. இந்த 4, 5 முறை உத்தரவு வந்தும் செய்ய முடியல. எனக்கும் அதே மாரி நேத்திக்கு அவங்களுக்கு உத்தரவு வந்து எனக்கு அத தொடர்பு கொண்டாங்க. உடனே நான் அந்த அம்மாகிட்ட வேண்டான்னு போனேன். தை வெள்ளிக்கிழமைனா எங்க அம்மா தை வெள்ளிக்கிழமும், ஆடி வெள்ளிக்கிழமை புத்துக்கு பால் தெளிப்பாங்க. அதனால நீங்க எங்க ஊர்ல இருக்க படவேட்டம்மன் என்னோட சேனல்ல போய் பாருங்க. அந்த அம்மாவ நீங்க நாகாத்தம்மாவ பார்க்க முடியும். நேத்தி முழுக்க அந்த அம்மனையே நெனச்சிட்டு இருக்கேன்ம்மா. இந்த பிள்ளைங்கள கூட்டிட்டு முடியுமா? முடியுமான்னு கேட்டுட்டே இருக்கேன். அதனால எனக்கு அந்த நாகாத்தம்மன் ஞாபகமாவே இருக்கேன். காலையிலேருந்து எங்க அண்ணிகிட்ட அத பத்தியே பேசிட்டு இருந்தேன். அந்த அம்மா ஞாபகமே அந்த புத்துக்கு பால் குடுக்குறோம், புத்த தொட்டு கும்பணும், புத்த அம்மன வணங்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் பல்லூர் வராகி அம்மாவ போய் நாளைக்கு பார்க்க முடியும். ஏன்னா, இன்னைக்கு சாயங்காலம் நான் தூங்கினேன்னு சொன்னேன்ல, அந்த வராகி அம்மாவ பார்த்தேன். ஒரு நாடார் கடையில அந்த வராகி அம்மா சிலை இவ்ளோ பெருசு பச்சை கலர்ல உட்கார்ந்துட்டுருக்காங்க. அந்த இத பார்த்தேன். அப்பதான் இன்னொருத்தர் உள்ள நாடா கடையிலருந்து குரல் குடுக்குறாரு, "நீ வராகி அம்மா கிட்ட போலன்னா கூட பரவால்ல. திருவேற்காடு போ" அப்படின்னு குரல் குடுக்குறாரு. அந்த கனவோட தான் சாயங்காலம் இப்படிதான் கனவுல